சொல்லுங்க. போங்க, நீ வெக்கமா இருக்கு. என்னது, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஒண்ணு இல்ல, நீ நான் ஒரு பொண்ணா? நான் அப்பவே நினைச்சேன். என்ன லவ்வா? இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிடுறேன். என்ன சரியா? அண்ணனையும் காணும். என்ன என்னமோ இந்த அம்பரத்து கடையில 4 இட்லி தின்னுட்டு வரதுள்ள பெரிய நாடி ஆயிடுச்சு. என்ன அவளை கீழே நிக்குது இங்க? ஒண்ணு இல்லைங்க, அது வந்து உங்க தம்பி போங்க நீ பொண்ண ஒரு பொண்ண லவ் பண்ணா லவ் பண்ணனா லவ் வேலைக்கு போனமா பொழைச்சமா இல்லாம லவ் பண்ண நூறுக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறியா? பரவாயில்லடா, நீ லவ் பண்றீங்க, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணீங்க. என்ன பண்ணுறீங்க? அதான நீங்களாவது பச்சை கொடி காட்டாம இருக்கிறதா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, தம்பி என்னமோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான், பண்ணி வச்சிருவோமா? நம்ம குடும்பம் காதலுக்கு எதிரி இல்லையடா. நானும் உங்க அம்மாவும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். சரிப்பா, உன் திருமணமும் காதல் திருமணம் தான். தம்பியும் அந்த வழியில தானடா செய்யறான். நீங்களும் செஞ்சு வச்சிடுறா. சரி, செஞ்சு வச்சுருவோம். கல்யாணத்துக்கு நம்ம அன்பிகா டிவியோ, இந்த தடவை கொடுத்து சுருக்கி ரேடியோவா, இந்த அருணா டிஜிட்டல் போட்டோவை வச்சு நல்லா முறைக்கு எடுத்துருவோம். நல்லா செஞ்சிடறா, நல்லா செஞ்சு. எங்கடா மாமா பையனா? இந்த மாமா பையன் பொம்பளை கொண்டு இருக்கலாம்டா வருவான். மாமா வரண்டா, வரண்டா மாமா. மாமா, மாமா, இந்த ஜக்கு பையன் நீ பொம்பளை கொண்டு இருந்தாதான் வருவியான்னு சொல்றாம. என்னன்னா காலியாகி பெருவலா இருப்பாங்க அப்படின்னு நான் எங்க போறேன்னு பாக்குறேன். நல்ல நச்சின நோயா தூங்கும் போத கொடு. எங்கடா காலியாகி பெருவலா? ஏலே, இந்த ஒரு கடையிலையும் ஆளு கிடைக்கலையா? ஆல்ரெடி கண்டிப்பா பஞ்சாயத்து ஸ்கூல்ல வந்து ஆளு கிடைக்கலாம், போய் படிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு கடையில என்ன பண்ண இருக்கணும்? எத்தனை வாழ்றா ராஜா கேட்கறீங்க? அதை காசு கொடுத்தா காசு கொடுத்தா காலு போடுறாங்க. ஒரு பேசிக்கிட்டே இருக்க மாமா. உன் அத்தானுக்கு தீனி கொண்டு கொடுத்தத உனக்கு ஒரு 5 ரூபா பணம் கொடுக்கணுமா? கடலை மிட்டாயா? உலகத்துல என்னென்னமோ கேட்கறான், செல்போன் கேட்கறான், அது கேட்கறான். கடலை மிட்டாய் காலியாகிட்டு 5 ரூபாய்க்கு வேணுமா? இந்த மாமா எனக்கு 5 ரூபா மாமா. ஒருத்த வந்து 5 ரூபாய் பேர் வச்சுட்டாங்க. எப்ப வந்தாலும் 5 ரூபா வர்றேன் போடுறேன், இதெல்லாம் கேட்க கூடாதுல. ஆமா, நீ காசு கொடுக்கலாம் வச்சுக்க. பெரிய பலூன் வச்சிருக்கேன், வாங்கிக்கூடா. என்னடா கண்டுபிடிச்சிருக்காங்க? எங்கடா எங்க இருக்கியா? மாமா பையன் அந்த படம் நிறைய இருக்குடா. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ளதெல்லாம் இவங்க இடத்துல வந்து கண்டுபிடிக்கும். மாமா இங்க வந்து நல்லா தெரியுது. ஒரு வருஷம் தெரிஞ்சு வச்சுக்காரா? இது மற்ற இடத்துல கொண்ட காட்டி விடாதீங்க. ஏன்டா பாரு வச்சு. சரி வாங்க, உங்க 2 பேருக்கு ஒரு முடியாட்டில் ஒரு நிறைய தூள் இருக்கு. நம்ம அன்பது போனா கூட சாப்பிடலாம். தமிழர் தன்னை வீட்டுல ஒரு பிரியாணி நிறைய வந்து திருக்கிறேன். மாடவி கோயிலுக்கு போயிட்டு வந்தாமா? ஆமா, பிரசாதம் எடுத்துக்கோமா, பிரசாதம் எடுத்துக்கோமா. நானே தாம்மா. நீ ரூபத்துக்கு போமா, நான் வரேன். இதோ வரேன். நீ முன்னாடி போமா, நான் முன்னாடியே வர்றேம்மா. போமா. கணக்கு 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 அதுலயா அம்மா ரூமுக்கு போயிட்டு அம்மா வேற அப்படியே முடிச்சிடறான்.
காசு கொடுத்தேன்னு அதெல்லாம் கொடுத்துரு. கொடுத்துடுறேன். இந்த 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன்னு அது சரியா? என்ன 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தனா இல்லையா? ஆமா கொடுத்தீங்க. யாரு? ஆனா அந்த கன்னிச்சாமி வரும் ஆண்ட கொடுத்துரு. சரி சரி. அடுத்து வந்து இந்த கிராஜி போடணும்னா அதெல்லாம் பணமா காட்டாமதா வருதா இல்லையா? வந்தாருங்க. நீ பாட்டு செல்போனை அங்கே பேசிக்கிட்டு இருக்காம வேலை சரியா கவனி. சரி நான் இங்க கிளம்பட்டுமா? சரி சரி வாங்க. அந்த அந்த கடை பாய்க்காலும் கரெக்டா கொடுத்துரு. யாரையும் வந்தாலும் கேட்கு. சரி சரி. ஆ. ஆ. ஆபீஸ்ல போங்க. ஆமா. பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஆட பப்பதானா நான் இது மாதிரியே கொண்டுகிட்டே இந்த பிள்ளையில கொண்டு போய் விட்டுருமா? ஏன்னா கண்டிப்பா மண்டல சேர்ந்தா இங்கே இருப்பான். அதை கொண்டு போய் நம்ம பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு என்னங்க நீங்க? நீங்க அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆபீஸ் போங்க. சரி சரி வாடா வாடா. அம்மா ஸ்கூலுக்கு போயிடறமா? மறந்துடா அதை சொன்னா லெட்டர் போடுறது எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா சொல்றேன். என்ன கரெக்டா சொல்லணும் சொன்ன அப்பா இருக்காரு. ஏய் வீரா வீரா இங்கடா நீ அப்பா நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏய் அப்படி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கியா நீ? பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க பூங்கொடி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கானே அவனை பாராட்டியா? என்னங்க ஆரம்பத்திலே என்கிட்ட காட்டிட்டா நான் பாத்துட்டேன். நீ அண்ணியாரி கிட்டே பார்த்து கொடுத்தியா? இத பாருங்க அவனை ஒரேடியா பாராட்டிட்டு இருந்தவனாக்க அப்புறம் அடுத்த வருஷம் படிப்பு கம்மியா பாதி பேர் கொடுத்தான். பாராட்ட தெரியாம பிள்ளைகளை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் எப்படி படிப்பான்? இன்னொன்னு மாதிரி எங்காச்சும் ஓடி போவான். என்னடா நம்ம அப்பெல்லாம் பாராட்டது பூங்கொடி முதல்ல பிள்ளைய நல்லா படிச்சா பாராட்டி அதோட கலந்து உட்கார்ந்து கேட்கணும். அது இல்லாம நீ பாராட்டாம நீ அண்ணி அரைக்கிட்டு சோறு ஆக்கிட்டு மட்டும் இருக்காது. மத்த வேலையில நல்லா அறிவு நல்லா இருக்கணும். அப்பா என்னடா ஒரே சத்தமா இருக்கு? பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இருக்க. நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். அதை அந்த பூங்கொடி கேட்கறேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா என் பேரை வச்சிருக்கிறான். என் பேரை நல்ல மார்க் எடுக்காம எப்படிடா? நல்லா படிடா தம்பி. நீ பாராட்டணும். நீ தான் பாராட்டணும். நல்லா பாராட்டு. எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. நீனும் பாராட்டணும். பாராட்டினாதான் நல்லது சிறப்பா இருக்கும். ஐயா 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 உங்க தங்கச்சி யாரு? சிவசாமி கொண்டுட்டாயா? பரிசு எப்படி இருக்கிறது பாத்து ரொம்ப நாளா அது. ஆமா ஆமா நீ மட்டும் நினைச்சு ராத்திரிலாம் எவ்வளவு அழுகுங்க தெரியுமா? ஆமாண்டா நினைச்சு அழுகுறீங்க. ஆமா சார் நானும் அப்பா சரசுப்பா சரசுப்பா சரசா ஜவா கிட்டவாமா அப்படிவா பேர் என்னமா? சரசு சரசா நீ பாக்குற பாதையை பார்த்தா சரியே இல்லையே. நீ பாக்குறேன்டா கல்யாணம் பண்ணது அதுக்காக பாக்குறேன்டா. கல்யாணம் பண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியா?
வாங்கடா இன்னைக்கு காலேஜ் முடிகிற நாள் கடைசி நாள் என்னமோ சாப்பிடுங்க. ராஜா அதான்டா அந்த வீரா அவன் உங்க மாமா பையன். யாரா மாமா பையன்? எனக்கு மாமன் இல்ல மச்சான் இல்லடா. இல்ல மாப்பிள நீங்களும் தங்கச்சியும் காலேஜ் நினைக்கிறேன். ஏய் இது காலேஜா இல்ல வேற எதுவும் பாராடா? என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க? அதை கேட்க நீ யாரா? சரி என்ன வாங்கி பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரியாது. வீரா இன்னையோட நம்ம காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போக போறோம். வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உன் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வர போறேன். இப்ப இது ஒண்ணுதான் முக்கியம். ஆமா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு என்ன நான் படிக்காமையா இருக்கேன்? படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஏன் தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணணும்? நான் இப்ப படிக்க 75% இருக்காமையா இருக்கிறேன். நீ பார்த்துட்டு தானே இருக்கேன். நம்ம அப்பா அம்மா நம்ம நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்காக நாச்சோம் நாம இந்த காலேஜ் கோர்ஸ் முடிச்சா என்ன? நான் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி இப்படி பாதி இருக்கு பிஜி அப்படி போயிட்டு வருவோம்னு தானே சொல்றேன். அப்படி இப்படி பீச்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சுத்திட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? ஏன் 75% இருக்கிற நீங்க 95% எடுக்க கூடாதா? பிரியா நீ ஏன் சொல்ல, என்னால 95 எல்லாம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன் உங்களால முடியாது? உங்க அப்பா எத்தனையோ சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொண்டு நிறுவனங்கள்ல நிறைய பேர் படிச்சுட்டு நல்ல நல்ல வேலைகள்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால முடியாதா? சரி பிரியா நீ சொல்றத கேக்குறேன். இன்னைக்கு ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் போயிட்டு வருமா? இன்னைக்கு ஒரே ஒரு சினிமான்னு சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு சினிமான்னு கேட்கணும். சரி சரி நாளைக்கு போலாம். ஓகே உனக்கு வயசாகி அவன் ஆகிட்டேன். இவன்ட்டு ஏமாத்தோட சும்மா இருக்கிறேன். ஐயா யாரோட பேசுறா? இல்லையா நம்ம அம்மா பிரியா காலேஜ் முடிச்சுட்டு நீ வர்றாங்க ஊருக்கு. அதான் பிரியா இருக்காங்க. எதையுமே காட்டாம அப்படியே மறைச்சு வைடா, மறைச்சு வைடா, மறைச்சு வைடா. அப்படியா இவன் மறைச்சு வைக்கிறான். இவன் பொண்ணு ஏதாவது மறைச்சு போக தெரியல. இதுல ஆத்தர் வேற. பிரியா பிரியா விட்டாமா காட்டாம மறைச்சு வை. அப்பப்பா அதை எடுத்து எடுறா, வெளியில எடுறா. ஏன்டா மறைச்சு மறைச்சு வைக்கிறேன்? ஏன்டா பார்த்து மறைச்சு மறைச்சு வைக்கிறேன்? எடுறா. எடுக்கிறேன் எங்க நான் பார்த்து எடுத்துட்டு வாடா, எடுத்துட்டு வாடா. பிரியாவுக்காக ஏன்டா மறைச்சு மறைச்சு வைக்கிறேன்? பாட்டை எடுத்துட்டு வாங்கடா. என்ன பிரியா நின்னுட்டா? ஐயா எனக்கு ரொம்ப தாரமா இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயா அது யாருக்குடா? யாருக்குடாது? என் பீரோல ஒரு குடும்பம் வச்சிருந்தா அது எங்கடா தமிழா? நம்ம புள்ள ராஜா. ராஜாவா? ராஜா அவன் என்ன இங்கிதான் கூட இருக்கடா. அவனை கெடுத்துறாங்கடா, அவனை கெடுத்துறாங்கடா. 5 வயசா தராட்டு ஊத்தி கொடுக்கணும். இவன் நான் கெடுத்தேன் ஐயா. நம்ம அம்மா மாதிரி வருவாங்க ஐயா. மாடு ஐயா ஐயா அம்மா வர்றாங்க. அம்மாவா? வர போறாங்க. என்ன பண்றது? அம்மாவா? அம்மா மாடு. அம்மா பிரியா பிரியா இங்க பிரியாவே காணி. எங்கயா கொண்டுட்டு இருக்க? எங்கயா கொண்டுட்டு என்ன? எங்கம்மா என்ன மட்டும் எங்கம்மா பண்ற?
இந்த முட்டை என்னமா பண்ண என்னமா பண்ண அம்மா ஏமா அவனை அடிக்கிற ஏமா அவனை அடிக்கிற டாடி நான் எவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன கூப்பிடுறதுக்கு இந்த கணக்கு நாச்சு வந்திருக்கலாம்ல இந்த கணக்கு பண்ணிடுற உன்னை நேரத்தே போய் கூப்பிட்டு சொன்னேன் எங்கடா சொன்ன நீ போய் ஏண்டா அழைச்சிட்டு வரலாம் ஏண்டா கணக்கு ஏண்டா அழைச்சிட்டு வரலாம் தெரியாம வச்சிருந்தம்மா டாடி எதுக்கு இப்ப நீங்க வாய் மூடுறீங்க நான் யாரு உங்க மகன் தானே அம்மா நீ என் மகதா ஆனா உன்னை இந்த கணக்குக்குள்ள இந்த கணக்கு உன்னை ரோட்ல நடக்க வச்சான உன் பாலை தரையில படவே கூடாது உன் பாலை தரையில படவே கூடாது அவனை தரையில நடக்க வச்ச கணக்க பிடிச்சி 5 நாளைக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது 5 நாளைக்கு என்ன சொல்லுவீங்க டாடி இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய மனுஷன் அப்படிப்பட்ட உங்க பொண்ணு நான் நடந்து வந்தா உங்க வழியில என்னத்துக்கு ஆகுறது டேய் கணக்கு பிரியா என்னம்மா சொல்லலாம் வந்திருக்க போய் கொஞ்சம் கணக்கு போய் குடிச்சு தண்ணீர் எடுத்துட கூட தண்ணீர் எடுத்துட கூட அம்மா முட்டார போட்டு போய்மா போமா தண்ணி என்னம்மா எப்படிமா இருக்க எக்ஸாம்ல நல்லா எழுதிருக்கியா நல்லா இருக்கமா சீ ஒரே சாராய மாடு வந்து என்ன உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போ என் விஷயத்துல நீ அனாவசியமா தலையிடாத ஏய் ஏன்டா ஒரு பொண்ணை பேசுறா ஏய் நீ என்னடா பண்ணனா பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு வருஷமும் பெயிலாகி படிச்சிருக்கா அதுதானே என் பொண்ணு சொல்லுது அதுக்கு ஏன்னா நீ கோவப்படுறா இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன் எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கான் பேசாம நான் ஹாஸ்டலுக்கு போறேன் அது கிடைக்கணுமா நீ ஒண்ணு போய்மா போய் சாப்பிடுமா குளிச்சிட்டு சாப்பிடுமா போமா எப்போ போகுது இப்பதாமா வர்றேன் ஏப்பா என்ன இது உடம்பு இப்படி இழைச்சு போயிட்டு ஆமா. நேரத்துக்கு சாப்பிடுறியா என்ன ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்தும் இல்லம்மா அம்மா அம்மா கொஞ்சம் கண்ணு கொடுங்களேன் கண்ணு கொடுணுமா என்னடா இது? இந்தா, இதை பிடி. என்னது? என்னப்பா இது நீ ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்க ஆமா இத வாங்குறதுக்கு உனக்கு எது பணம் இல்லம்மா நீங்க அனுப்புனீங்கல்ல அந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி அம்மாவுக்கு கண்ணாடி வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு வந்தேம்மா அம்மா இந்த கண்ணாடியை வீசிடவா டேய் என்னடா சொல்ற உங்க சித்தப்பா ஞாபகமா இந்த கண்ணாடியை தான் வச்சிருக்கேன் ஆமா சித்தப்பா அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் என்னத்தை பண்ணி கிழிச்சாரு எப்ப பார்த்தாலும் சித்தப்பா சித்தப்பான்னு உங்களுடைய ஏய் அவனுக்கும் அந்த சித்தப்பாங்கிற ஒரு பாசம் இருக்கும்ல என்னடா பேசுறான் என்ன இப்படி பேசுறான் இத பாரு உங்க சித்தப்பாவை நீ இப்படி மட்டப்படுத்தி பேசுறியா இத பாருடா இந்த குடும்பம் முன்னேறதுக்கு அவரு ஒரு காரணமா எடுத்திருக்கிறாரு அவர்தான் பாடமே நடத்திட்டு இருக்காரு பூங்குடி அவர் பாடமே நடத்திட்டு இருக்காரு என்ன இது நீங்க இப்படி பேசுறீங்க சரி பூங்குடி கண்ணாடி செல்வங்களுக்கு புதுசா வந்திருக்கிறான் நல்லா எழுதிருக்கியாப்பா ஏங்க நான் சொல்றது கேளுங்க சொல்லு அன்னைக்கு ஒரு நாள் உங்க தம்பி எனக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரே அவர் சம்பாதிச்ச முதல் சம்பளத்துல அதை நீங்க மறந்துட்டீங்களா நான் மறக்கலம்மா பிள்ளையை மறந்துருக்கக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டா யாரா எப்படி இருப்பாங்க சரி சரி வீரா வீரா. எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கியா அதெல்லாம் வீரா. நல்லா செஞ்சிருக்கேம்மா எப்படா தம்பி வந்த தாத்தா பாடுறேன் வாங்க தாத்தா படிச்சு முடிச்சிட்டியா படிப்பெல்லாம் முடிச்சுட்டா உடம்பு ரொம்ப இழச்சி போயிட்டா தம்பி நல்லபடியா இருக்கியா படிச்சுட்டா பூங்கொடி அவனை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடும் வாடா வந்து குளிச்சு பாப்பா பாருங்க Thank you.
இல்ல இந்த பொண்ணு வருது கேளுங்க வண்டி மாதிரி வருது வண்டியில இறங்க பாருங்க என்னன்னு கேளுங்க நீங்க கேளுங்க பிரியா ரோமா பிரியா அம்மா பிரியா என்னம்மா புது கதையே சொல்லணும் அவன் அம்மா கோயிலுக்கு போறியா யாரோட போற யாரம்மா உங்க வீட்டுல ஒன்னாது விட்டது யாரம்மா ரேகவா ஓ ரேகவா ஓ பேரு சண்டையெல்லாம் போடுப்பாமா என்னங்க இந்த காலத்துல ஆம்பளை நார் வேண்டு போடுறான் ஆம்பளை நார் வேண்டு போடுறான் ரேகா மட்டும் போடாதான் என்ன அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ப்பா யாரம்மா அந்த பையன் அவர் பேரு வீராப்பா வீராவா அது யாரா வீரா நம்ம வேண்டாத குடும்பத்துல நம்ம வேண்டாம் சொல்லுப்பா 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 இல்லப்பா நம்ம அறிவு மாமா இருக்காருல்ல அவருடைய பையன் தான்ப்பா அறிவு பையனா அறிவு மாமாவா நம்ம வேண்டாத குடும்பத்துல நீ போய் மாப்பிள்ளை பாக்குற சரி கணக்கு அது என்னடா சொல்றது என்ன பண்றது சொல்லுங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுனால பிரிச்சு போன நம்ம குடும்பம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருப்பா ஓ சரி 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 இந்த கணக்கு உன் கல்யாணத்தினால ஒண்ணு சேர போகுது உன் கல்யாணம் ஒண்ணு சேர்றதுக்கு எனக்கும் ஒரு கணக்கு பழைய கணக்கு பாக்கி இருக்கு உன் கல்யாணத்து மூலமா இந்த கணக்கை முடிஞ்சுவோமா ஆனா உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேம்மா போமா போமா போயிட்டு வாமா போயிட்டு வாமா அம்மா அம்மா நான் சொன்னத அப்பாட்ட எப்படியாவது சொல்லிடுங்களேன். அப்பாட்ட இருடா உங்க அப்பா வந்ததும் அதை பத்தி பேசிக்கலாம். ஒரு காப்பிய போட்டு நீ பாட்டு வச்சுட்டு வந்துட்ட, நான் போய் எடுத்து குடிச்சிட்டு வரேன். வீரா இன்னும் என்னமோ சொல்றது மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க காப்பியை குடிச்சிக்கலாம், சர்க்கரை எல்லாம் சரியா போட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு. அவன் என்ன வந்தா என்ன சொல்லு. இல்லைங்க உங்க பையன் என் பையன் தான் ஒரு லவ்வா. தங்கச்சி போறா அட பாவி பேர குடும்பத்தை கட்டுங்க. வேற என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா தங்கச்சி விட்டு அறிவே ஏன்டா பிள்ளைய போட்டு அடிக்கிற? அப்பா அவன் எந்த பொண்ணை கேட்டிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணான்? நம்ம தங்கச்சி பொண்ணு சிவசாமி பொண்ணை போய் கேட்டுக்கிறானே. குடும்பத்தை வாழ வைப்பானவன். நல்லதுதானடா. என் மவ இருந்த இடத்துல என் பேத்தி அப்படியே உரிச்சு வந்திருக்கிறா. உன்னை எத்தனை வாட்டி காரியம் பண்ணாலும் உனக்கு வர போறது இல்ல. மவ தான்டா எனக்கு முக்கியம். மவ மாதிரி வந்திருக்க பேத்தியை நம்ம கொண்டாடலாம்டா. வீரா அதை மறந்து எதை பண்றியா? பாப்பா அந்த பொண்ணு சிவசாமி மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நீ பார்த்து பண்ணி வைப்பா. பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்பா. சரி போ வீரா போ, நாங்க கலந்து அழைச்சி பூக்கொடி நீ அது என்ன சொல்ற இப்படி எல்லாம் போகுது. எப்படி நடந்தாலும் நடக்கட்டும். அதுவா நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லுங்க? நாளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா யார் ஏமாட்டியவா? அந்த எங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாலும் உனக்கு எத்தனை பிள்ளைங்களா? நீ எனக்கு 18 பிள்ளைங்க இருக்கியா? 18 பிள்ளைங்களா? நான் முன்னாடியே உன்னை வாழ்த்துனடா. 16 பெற்று பெருவாள் வாழ்த்துனடா. அதான் 16க்கு மேல 18 பிள்ளைய கொடுத்துருக்காங்க. 16 என்ன அர்த்தம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எவ்வளவு ஓடிட்டு இருக்குது. அப்புறம் ஐயா நான் கொள்ள கணக்கு தேங்காய் கொள்ள கணக்கு வந்துட்டேன். இந்த கண்ணாடி போடாம கண்ணு தெரியாது, தெரியாத கண்ணாடி ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணாடி கண்ணாடி வாங்கி வரண்டாவா? யாராவது அம்மா பொங்கலி வாமா வா. என்னம்மா உனக்கு 18 வருஷம் கழிச்சு இப்பதான் என் வீடு உனக்கு தெரிஞ்சுதா? என்னம்மா விஷயம்? எதுக்காக வந்திருக்கிறா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுமா, என்னம்மா விஷயம்? முக்கியமான செய்தி என்னம்மா சொல்லுமா? என் பையனுக்கு
உன் பையனுக்கு உங்க பொண்ணு. ஏன் பொண்ணு? ஆனா ஏன் உன் பையனுக்கு என் பொண்ணு நீ கேட்ட. ஆனா அதே நேரத்துல உன் புருஷனோ உன் பையனோ கேட்டிருந்தா நடக்கிறதே வேற, நடக்கிறதே வேற. ஆனா நீங்க என் தங்கச்சி, உன் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஆனா அதை பத்தி நான் ஒன்றும் கோவப்படலாமா? ஆனா உன் பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டித்தரேன். ஆனா எனக்கு தேவை ஒரே ஒரு கையெழுத்து, ஒரே ஒரு கையெழுத்து. அதை மட்டும் எனக்கு போட்டு கொடுமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. என்ன என்னம்மா என்னமா சொல்றா? என்ன கணக்கு என்ன சொல்றாப்ல? தங்கச்சி பண்ணலாம் புரியா என்னன்னு கேள்றான். அம்மா அவர் கேட்கறது ஒரே ஒரு கையெழுத்து. கை நாட்டாரம் போடலாம், கை ரகமா வைக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. அவங்க சொத்து பத்து தோட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிங்க ஐயா கையில கொடுத்துருங்க. அவர் உங்க பையனுக்கு பொண்ணுக்கு என்ன நடந்து இப்படிதான் ஒரு போய் எடுத்தோம். என்ன நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு தானே போய் சேர போகுது. அதை புரிஞ்சுக்க முடியாம அம்மா உன் புருஷன் ஊருக்கு சேவை செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சொத்தை நான் வாங்கி உன் பையனுக்கு தானமா கொடுக்க போறேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன். அம்மா நாங்க பத்திரம் நாளைக்கு எந்த பிள்ளைங்க எழுத வாங்கிட்டு. அம்மா நான் கையெழுத்து கேட்ட விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே நேரத்துல உன் புருஷனுக்கோ அல்லது உன் பையனுக்கோ என் மகளுக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா நடக்கிறது வேற, நடக்கிறது வேற. கையெழுத்து போடுமா? ஏய் கணக்கு பத்திரத்தை கொடுக்கலாம். போட்டாங்க சாயங்காலம் கொடுத்துங்கம்மா. எல்லாரும் போனாங்க. தரசு கொடுக்குறத இந்த நேரத்தை அவன் கொடுக்கணும். அந்த ரூம்ல போய் படுத்துக்க. வா வா தரசு அடியே தரசு இது தரசு இந்த காலம் இது வலிக்கணும். கைட்டு அடிச்சா அந்த கள்ளி குளம் இருக்கு, வில்லாமலம் இருக்கு, குதுகுளம் இருக்கு, குளம் இருக்கு. உள்ள டாக்டர் எடுத்து போ போ. என்னையா எப்ப பார்த்தாலும் உனக்கு மூடு வரும்? எப்ப மூடு வருது? தண்ணி தண்ணி தானே பாவம் போயிட்டு வெளில வைக்குது உள்ளாமோட பேக விட்டுக்கிறியா? ஏண்டா இது எத்தனை நைட் வைக்கிறீங்க? இது ஒரு நைட்டு தானே. ஒருத்தவனா குடிக்கிறான் போட அந்த கால குடும்படி வரலாம் இல்ல ஒன்று பாட்டிக்கணும். போடா போடா. ஆமா, எப்ப பாரு என்ன வச்சு வச்சு செஞ்சு விட்டு போது ஏதாவது விஷயம் இருக்கா? ஏன் விட்டு போனா கேள்வி தகவல் எல்லாம் மாடா உழைக்கிறேன். இந்த சோதனை வேற பணம் கொடுத்தான். நான் அப்படியே வந்துருந்தேனா நம்ம கண்டிச்சா அல்வாதுக்கு இருந்தாரு. அப்படியே வாங்க கொடுக்கணும் பார்த்தா என்னமோ புழுக்குறா புண்ணுக்குறா பேச வெட்டி முடிச்ச வாங்கி இந்தாடி வாங்கி அப்பா வாப்பா வாப்பா வீரா வரா வா சீக்கிரம் வா. புடிங்க இங்கே வா. சரி நல்லா 16 வேண்டாப்பா. ஒன்னே ஒன்று போடுப்பா. சொன்னப்பா உங்களுடைய ரிட்டையர் ஆன பணம் 10 லட்சம் இருக்கு.
இதையும் சாமி மருமகட்ட கொடுத்துறேன். இத பாருமா, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரும்போது எங்க மாமனாருக்கு சாவியை கொடுத்து வீட்டு பொறுப்பையே என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதே மாதிரி இந்த பணம், இந்த சாவு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்தது. இந்த வீட்டுடைய மான மரியாதை எல்லாத்தையும் அத்தை, நீங்க பெரியவங்க இருக்கும்போது இந்த பொறுப்பெல்லாம் நான் எப்படி அத்தை பார்த்துக்க முடியும்? வாங்கிக்கம்மா, மாமியார் சொல்றதை கேளு. வீரா, பத்திரம் வாங்கிக்கோ. அம்மா பிரியா, சாவியை வாங்கிட்டியாம்மா? அப்பா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இந்த குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் போதாதா? தயவுசெய்து இங்க போயிருங்க. அம்மா, நான் போறேன். உன்னையும் அழைச்சிட்டு தான் போறேன். என்னப்பா சொல்றீங்க? அம்மா, கணக்கு நான் மாப்பிள்ளைகிட்ட பத்திரத்தை எடுத்து உடா படிச்சு பார்க்கட்டும். அப்பா, என்னப்பா இது? வீடு நம்ம தோட்டத்தெல்லாம் வித்திருக்கீங்களா? என்னப்பா இது நடக்குது? நான் விக்கலப்பா, எப்போ வித்த? பூங்கொடி, இது யாரு? உங்க பேருக்கு பாருங்க. நம்ம ஆமா, என் கையெழுத்து தான். நான் கூட இல்லையப்பா. பூங்கொடி, இது என்னமா சரி நடந்திருக்கு? அப்பா, நாங்க வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மா பேச மாட்டாங்க. ஏன்னா திருடங்கையில தேலை கொட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சேட்டுக்கிட்ட எல்லா நிலத்தையும் விற்க போனாரு. நான் என்ன சொல்றேன், பாவம் நம்ம சம்பந்திப்பு சொத்து தானே அப்படின்னு நான் நினைச்சு எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கி வச்சிருக்கேன். எல்லா சொத்தும் எனக்கு தாப்பா சொந்தம். என்னப்பா ஒண்ணுமே புண்ணியிருக்கு. அப்பா, எனக்கு துரோகம் பண்றீல நீ வீட்டை விட்டு வெளியில போ. என் மூஞ்சிலே பிடிக்காத. என்ன அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க மேல என்ன தப்பு இருக்காது? பூங்கொடி, பயலே வீட்டை விட்டு போச்சுட்டான். இனிமே நம்ம எங்க போறது? இத பாருங்க, ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? எங்க அப்பா இருக்க, அவர்கிட்ட போய் கேட்டா என்ன உதவி வேணாலும் செய்வாரு. அவர்கிட்ட போவாங்க. உள்ளேயே விட்டு விட்டு போகுது அந்த பிறகு உங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு. சரி, அதையும் வந்துட்டு என்ன பையன் இடுப்புறதா காசு சுட்டு வச்சிருப்பா. படம் பார்ப்போம். என்ன ஓலி பையனா ராத்திரி பூரா ஹரிச்சந்திரனை பார்த்து விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான்டா. நானும் எது காது கீது கிடைச்சா 50 டீ வாங்கி குடிக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு ஏதாவது இருக்கான்னு பாடுறா. எங்கடா அவன் கோமனம் தாண்டா இருக்கு. அவன்கிட்ட நம்ம பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த கல்யாணத்துல போய் சாங்கலாம்டா. அவனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எங்கடா நைனா நைனா மாமா போய் 50 பால் வச்சிருக்கிறேன், மாப்பிள்ளை காப்பி போட்டுவாமா. 50 பாலா? இங்க பாரா, 50 பால்ல காப்பி என்ன பாருங்க, இந்த சொத்தெல்லாம் நான் விற்காம என் பிள்ளைகளுக்காக கவனம் பண்ணி வச்சிருக்கிறேன். கவனம் இப்படி பண்ணீங்க மாப்பிள்ளை. சொல்லுமா, என்னப்பா இது? வந்தது வராதுமா அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? என்னம்மா, எனக்காகவே கேட்கிறேன். உன் பிள்ளைகளுக்கும் உனக்காக தானம்மா நான் அந்த கேள்வி கேட்கிறேன். என்னப்பா இது? நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம். வெந்த பொண்ணுல வேலை பார்க்கிற மாதிரி என்னென்னமோ புரியலாம் இல்லம்மா, ஏன் முடியல என்னமோ தான் நினைச்சேன். உன் பிள்ளைகளுக்காக தான் நான் இதை கேட்கிறேன். எனக்காக கேட்கலாமா? என் பிள்ளைகளுக்கு நம்ம போவோம். அம்மா, காப்பி குடிமா. காப்பியை குடிச்சு 10 ரூபாய் கூட நஷ்டப்பட வேண்டாம். அந்த மாதிரி சொல்லலாமா? அடிக்கிறியா? அடிச்சு சமந்தி, வாங்க சமந்தி. மருமகள் இங்க வந்தாங்களா? வந்தாங்க சமந்தி. காப்பி
காப்பியாச்சு குடிச்சாங்களப்பா. குடிக்காம போயிட்டாங்க சம்பந்தி. தாத்தா இந்த அக்காவும் மாமாவையும் வந்தாங்க ஒரே அழுவ. இந்த கஞ்சா காமாட்சி பையன் இருக்காம போடுவேன் துரத்தி விட்டாங்க தாத்தா. அக்கால ஒளி பையன். அப்ப நான் இங்க இருக்கக்கூடாது. இருக்கு சம்பந்தி. நான் போறேன். காபி சாப்பிடுவோம் நான் சம்பந்தி. போறேன். நீ வாங்க, நீ வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன் நீ. உங்களை பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தேன். நீ எல்லா நேரத்தையுமே நீங்க விட்டுட்டீங்களாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? இல்லப்பா, எல்லாமே எங்களுக்கு தெரியாமே நடந்து போயிடுச்சு. நீ வடபாதியில வாங்கின அந்த விளைச்சல் 20 ஏக்கரையும் விட்டுட்டீங்க. அதோட விடாம தென்பாதியில வாங்கின அந்த 26 ஏக்கர் தென்னையும் விட்டுட்டீங்க. சரி, உங்களோட இருந்து நான் பிரிஞ்சு போகல. அந்த ஓட்டல் ஒண்ணு வாங்கினா அதையும் விட்டுட்டு இப்படி உதவின்னு கேட்டு நிக்கிறீங்க. நான் என்ன பண்றது? தம்பி, நீங்க இப்படி பேசுறீங்க. என் தம்பியை போய் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவு ஆசையா என்ன அனுப்பி வச்சார் தெரியுமா உங்க அண்ணன். கடைசியில உங்களை பார்க்க வந்ததுக்கு நீங்களே என்னென்னமோ பேசுறீங்களா? நீ நான் என் வீட்டுல வளர்க்குற நாய்க்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ரொட்டியும் பாலும் வாங்கி கொடுக்குறேன். அதோடு இல்ல, ஒரு மாசம் குடும்ப செலவே 50,000 செய்யறேன். இந்த நிலைமையில நீங்க உதவின்னு கேட்குறீங்க. எப்படி நீ எந்த விதத்துல நீ சாத்தியம்? 1000 ரூபாய் செலவு பண்றீங்க. ஆனா நாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? உங்களை பார்க்க வந்ததுக்கு இதுதான் பலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா. நீ என் பேர்ல எந்த நிலமும் இல்ல, எல்லாமே என் பொண்டாட்டி பேர்ல தான் இருக்கு. நான் இப்ப உங்களை அழைச்சிட்டு போய் என் வீட்டுல வச்சு சாப்பாடு போடலாம். ஆனா என் பொண்டாட்டி முன்னாடியே என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா. ஆனா இந்த சூழ்நிலையில நீ உதவிட்டு கேக்குறீங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கவலைப்படாதப்பா. என்னாலேயோ உங்க அண்ணனாலேயோ உங்களுடைய பிரஸ்டீஜுக்கு எந்த ஸ்பாயில் வந்துடாங்க. இதுவரைக்கும் இதை நான் முக்கியமா பாதுகாத்துட்டு இருந்தேன். இப்போ பாவமே, நான் வாங்கி விட்ட கண்ணாடியை திருப்பி கொண்டாட போட்டுட்டாங்க என்ற ஒரு போட்டி நடைபெற உள்ளதனால் தவறாமல் இளைஞர்களும் பெரியவர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டி இளம் சிங்கங்கள். Let's
தெரியாதா? அம்மா நீ மட்டும்தாம்மா இந்த ஊர்ல படிச்சிருக்கணும், மத்தவங்க எல்லாம் முட்டாளா இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? ஐயா அம்மா புரியுமா சொல்லுங்க, ஏன்னா முதல்ல எனக்கு முடியும் அவ்வளவு திருட்டு போய. அம்மா மத்தவங்க எல்லாம் முட்டாளா இருந்தாதான் இந்த ஊர்ல நான் ஒரு நாட்டாமையா இருக்கலாம், ஒரு பிரசிடண்டா இருக்கலாம். இந்த சாராய கடையில உள்ள சாக்கடா கடையெல்லாம் ஏலம் எடுத்து அதுல உள்ள வர்ற காசையெல்லாம் வச்சு பெரிய பணக்காரனா இருக்கலாமா? நீங்க கோடீஸ்வரனா இருக்கணும், பெரிய பணக்காரனா இருக்கணும்னு சொல்றீங்களே தவிர இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் என்னைக்காவது நினைச்சு பாத்துருக்கீங்களா? நாம சாகிறதுக்குள்ள ஏதாவது நல்லது செஞ்சுட்டு சாகணும்பா. உங்க ஐயா கெட்டதே ஏதாவது விடுங்க. எங்க ஐயா வந்தா சாராய நடத்தி, கண்ணு கடை நடத்தி, பிராந்தி கடை நடத்தி, இந்த ஊருக்கு ரோடு போட காத்துருக்காரு, குரமத்தி வந்தா காத்துருக்காரு, நடனம் போட ஆளுக்காரு, மெயினா குரமத்தி வந்தா கட்டுருக்காரு. சாராய கடை நடத்தி அதுல வர பணத்துல படிக்க வைக்கிறதுக்கு பேரு சேவை கிடையாது. அதை விட நிறைய சேவைகள் நல்ல நல்ல சேவைகள் இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அம்மாயே உன் மாமன் ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிவிட்டு ஓட்டாண்டியா போய் நடுத்தரவுல நிக்கிறாமா, நடுத்தரவுல நிக்கிறான். அப்படி சொல்லுங்க மாமா, எங்க அப்பா இப்படிதான் நாடகம் நடத்துறேன்னு இப்படி என்ன நடுத்தரவுல நிக்க வச்சுட்டான். ஏங்க அவங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க கிட்ட காசு இல்ல, வசதி இல்ல, மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க போய் இப்படி பேசுறீங்களே, உங்களை படிக்க வைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் தேடாம இவரு கூட சேர்ந்து ஜாலியா இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமா, அவங்கள போய் தேடி நீயும் ஒண்ணு, டியூட்டி நெக்ஸ்ட், சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். நல்ல மாமனாரே, நல்ல மருமகன், எப்படியாவது போங்க. என் தலையெழுத்து எனக்கு என்ன வந்து. அம்மா உனக்கு வீட்டு வேலை தான் எல்லாருக்கு, போமா போமா. அதனால என்ன சொல்றேன், சுத்தம் ஐடியா வாங்கிக்க, போய்க்க, அழைக்குங்க. ஏடா இருப்பா பூங்கொடி சாப்பிட்டு ரெண்டு இவ்வளவு உறவு இருந்து எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏமா போகாம இருக்கு? தாலி பேரு தான் உனக்கு முக்கியம்னு இருக்கிறியா? இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரே சொந்தம்னா அது கட்டின புருஷன் மட்டும்தான். எனக்கே மயக்கமா இந்த மழை கோயில் கொஞ்சம் சோறு நீ சாப்பிட்டு சாப்பிட்டு 2 நாளாகுமா? இது வரைக்கும் உங்களை தேடி வந்து உதவி கேட்டவங்க எல்லாருக்குமே இல்லைங்கிற வார்த்தையை சொல்லாம கை நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் யாருக்குமே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. எத்தனை உறவு இருந்தாலும் குடிக்கு கஞ்சி கூட இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே வரக்கூடாதுமா, வரக்கூடாது. மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவனை பார்த்துட்டு அடுத்தது நம்ம வலிக்கு வர்ற மாதிரி
எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு நான் கட்ட பஞ்சாயத்து போகணும். எல்லாம் ஒண்ணுதானே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நேரா நம்ம பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, ஐயா வந்துறாரு. உங்க ஐயா மையா பிடிக்கும். ராஜா அப்பா இந்த பிரியா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல இருப்பா? அவன் என்னைக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புங்கப்பா. உனக்கு என்ன உண்மை இருக்கோ அதே உண்மை தான் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அப்பா என்ன சொல்றீங்க? அப்ப சொத்தை பிரிச்சு எழுதி வச்சிட்டீங்களா? என்னடா சொல்றான்? சொல்றேன். அப்பா பொண்ணுக்கு வந்து புகுந்த வீட்டுல இருக்குதான்ப்பா பெருமை. அதான்ப்பா உங்களுக்கும் பெருமை. அவ்வளவுதான் தெரியாது. உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் இருக்கு. ஆனா என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா அந்த இதுக்கு வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன். உனக்கு உள்ள உரிமை என் பொண்ணுக்கு வச்சிருக்கேன். அப்பா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டீங்களா? எங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லாம இங்க வந்திருக்கோம். நீங்க என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வெளியில போவோம். அப்படி ரோசா இருக்கிறவங்க வெள்ளப்பாடி வீட்டை விட்டு கணக்கு அவனை வெளியே போச்சோன்னா உனக்கு என்னடா இங்க வேலை இருக்கு? உன்னடா பிள்ளை உனக்கு வேலை இருக்குங்க? அவனை வெளியே போச்சோன்னா உனக்கு என்னடா இங்க வேலை இருக்கு? அப்பா உங்க பையனை பேச விட்டுட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்க பையன் தானே உங்களுக்கு முக்கியம். நீங்க வாங்க நம்ம இன்னைக்கே டைம் பண்ணுவோம். போறதா இருந்தா போங்க. எனக்கு உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கணக்கு என்னடா சொல்றான் அவன்? அதையா வீட்டுக்கு போக வேண்டாம். என்ன பண்றது இப்ப பையனை? ஹலோ பையன் என்ன சொல்றான் அவன்? என்னையா பையனை முடிஞ்சிருவோமா? அப்படி பையனை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிட வேண்டியதுதான். சரி சரியா. என்ன பொங்கடி எல்லாரையும் பார்த்துட்டேன், ஒருத்தருமே பார்க்கணுக்கிட்டு கண்ணுல தண்ணியா இருக்கு. உன் கண்ணில் நீ வைத்தால் என்னை நீ புதிய
குலமழியோ என்னை பேதமை செய்ததை பேருக்கு பிள்ளை என்று பேரும் பேட்டிக்கு சொந்தமுள்ளே பேருக்கு பிள்ளை என்று பேரும் பேட்டிக்கு சொந்தமுள்ளே என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீ வைத்தால் என் நெஞ்சில் புதிரும் கொட்டுதடி என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதன்றோ உன் கண்ணில் வைத்தால் என் நெஞ்சில் எப்படி பார்க்க நல்லா இருக்கியா? வீரா எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கிறானா? அவன் கூட வரலையா? அம்மா எங்களை அடிக்கடி அவன் கேட்கிறானா? இல்ல சார், அவரு வரல. நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன். அத்தை, உங்களுக்கு அவரு மேலதான் கோபம். நான் என்னத்த பண்ணேன்? என்ன வந்து பார்த்துருக்கலாம்ல. ஏன்னா உன் மாமா பத்தி உனக்கு தெரியாதா? அவரு கோபம்லாம் ஒரு பெரிய கோபம். சும்மா கொஞ்சம் நடக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு அவர் இன்னும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்காரு. நான் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லியிருந்தான். என்னம்மா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுளே, இந்த நேரத்துல நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா, நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இப்போ உனக்கு குடிச்சதுக்கு என் கண்ணுல ஒண்ணுமே இல்லை. அந்த நீங்க எனக்கு காட்ட அன்பையா போனது அது மட்டும் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல அம்மா எனக்கு கிடையாது. எனக்கு அம்மாவா நீங்க கூட இருந்து அது போதும். வாங்கத்த வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, இப்ப என்னால வர முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஒரு டாக்டர் அடிக்கடி செக் பண்ணிட்டோம். அது என்ன சொல்றாரு அதே மாதிரி சாப்பிடும். என்ன உடம்ப பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன். உங்க மாமாவும் கண்டிப்பா வந்தாங்க. நானும் ஜக்கம் உன்னை நினைச்சு நினைச்சு எத்தனை அடிச்சுக்கேன் தெரியுமா? என்ன நினைச்சா அடிச்சுட்டா ரொம்ப வீணா போவீடா, ரொம்ப அடிச்சுட்டாங்கடா. அரசே, உன் மேல நானும் தக்க முக்கம் எவ்வளவு லவ் வச்சிருக்கேங்கம்மா. எத்தனை பேரா லவ் பண்றது? இந்த பரஞ்சலி மாமா லவ் பண்றாரு, அப்புறம் மாமா லவ் பண்றாரு, ரெண்டு மாமா லவ் பண்றாரு. எத்தனை பேரா கழிச்சிருக்கீங்க? பத்தாவதுலாம் நானும் தக்க முக்கம் வரோம். இந்த ஜெபத்துல வாழ முடியாது. அடியே நம்ம சேர்ந்து வாழ வைக்க பாருங்க தாலிய. அடுத்த ஜென்மத்துல என்ன சொல்ற? வந்துட்டான்டா. நம்ம கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா கணக்கு போட்டா கரெக்ட் பண்ணா கால ஒளிபக பிள்ளைங்களை பார்த்துக்காரு. எனக்கு இது வேணும். இது வேணுமா? இது வேணுமா? ஊமை தொல்லை தாங்க முடியா? 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போய் பத்து போட்டான். எங்க போயிடுறா? இவ்வளவு கொல்ல தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? புரியுங்க கொடுத்துருவாங்க. கணக்கு 5 ரூபா 5 ரூபா வச்சுக்க. அன்னைக்கு நீனு சிவசாமியோட பொறுத்தையோட போயிடுவேன். அந்த பொண்ணு அப்படி பிச்சை எடுத்துருவேன். அது பொண்ணே அதுவா வந்துருவான். என்னங்க, எனக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ஒரு டிவியாவது வாங்கிட்டாங்களே.
சாரிம்மா, வீட்டு வாடகை எல்லாம் தலைக்கு மேல இருக்கு. நீ வசதியா வளர்ந்த பொண்ணு வேணா வாஷிங் மிஷினும் ஒரு ஃப்ரிட்ஜும் வேணா வாங்கி தரேன். ஏன்னா கடை மேல கடன் போனா ரொம்ப கஷ்டம். இத வேணா சொல்லிடுங்க. உங்க அப்பாவை நீங்க புரிஞ்சுக்காம போனதுனாலதான் நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம். ஆமா, எங்க அப்பா எனக்கு என்னத்தை பண்ணி கழிச்சா. இந்த அமலாப்பா மகனாச்சும் இப்ப கூட அந்த தெற்கு வெளியில நிலம் வாங்கி கொடுத்துருக்காரோ. எனக்கு என்ன பண்ணி வச்சான் எங்க அப்பன்? அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவங்களையே திட்டுறீங்க. அவங்க கிட்ட வசதி இல்ல, கையில பணமும் இல்ல. அவர் வாங்கின பென்ஷன் பணம் 2 லட்சத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க. அதை விட்டுட்டு அவரை தேடாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. நான் ஏன் அவரை தேடுறேன்? ஆமா, நீ ஏன் அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். ஏங்க நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னையும் அத்தையும் மாமாவையும் எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நான் வரேன். எங்க போறேன்? எங்கயா போறேன்? ஐயா, கணக்கு ஐயா, நம்மள கணக்கு போட்ட கணக்கெல்லாம் சரியா நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரே ஒரு கணக்கு மட்டும் தப்பா போயிட்டான். என்னையா? ஹலோ, ஆமாயா, உங்க பொட்டாட்டியும் கீழே வந்து சுதாரித்த வேண்டிங்க. ஆனா அவன் அம்மாவை வந்து ஒருத்தர் வச்சோம். அந்த அறிவும் அந்த பூக்குடி குடும்பத்தை இது வரைக்கும் நம்ம வாழ விட்ட மாட்டா. எங்க வாழ விட்டோம்? அவங்க பேர்ல கையெழுத்து வாங்கிட்டு உங்க மகனுக்கும் மருமகளுக்கு உங்க மகனுக்கும் தெரியாம அவன் மகனுக்கும் தெரியாம திட்டம் பண்ணி ஏமாத்தி நடுவில் விட வந்தோம். அதாவது அந்த அந்த பொண்ணை அறிவிப்பா நம்ம இது வரைக்கும் வாழ விட்டது இல்ல. ஆமா ஆமா, அவன இதை மட்டுமா நீங்க வாழதப்புல எத்தனை வெட்டி வெட்டி கொண்டிருக்கீங்க. எங்க பொண்ணா கொலையே கிடையாது. அவன் என்னடா சொன்னான்? உங்க பையன் ராஜாவானே? என்ன சொல்றான் ராஜா? என்ன சொல்றான்? உங்களே முடிச்சிருவோம். அவனை முடிச்சிருவோம் ஐயா. முடிச்சுவாட்டா? முடிச்சிருவோமா? ராஜா ஐயா, உங்க பையன் என்ன அப்பா என்னையும் கொள்ள திட்டம் போறீங்களா? நீங்களும் கணக்கு சேர்ந்து எங்க அம்மாவை கொண்டது எல்லாமே என் போன்ல நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உங்களை வந்து மேல அனுப்புறதா இல்ல உள்ள அனுப்புறதா? உங்களை உள்ள அனுப்புறதா நல்லது. யாரோட மேல அனுப்ப போறேன்? நான் உங்க மேல அனுப்பணும்னா என்ன போறேன்? அட பாவி, நீ எல்லாம் ஒரு அப்பனா? எங்க அம்மாவையும் கொண்டுட்டு என் அத்தை மாமாவையும் நடுத்தரவுல நிறுத்திட்ட. நீ எல்லாம் ஒரு அப்பனா இருக்கிறத? நீனும் கேட்டுட்டியா? நான் உன்னை குத்தி கொலை பண்ண போறேன். ஆனா என்ன நீங்க ஏத்துட்டீங்க. ஆனா நானே குத்திக்கிறேன். ஐயா வந்தாங்க ஓட்ட மூணு நல்லா திரும்பி உன் கூட குடும்பம் நடத்த போறேன். நைட்டுலாம் வரவே மாட்டேன். அங்கே வந்து வேண்டி கரெக்டா வந்து வேண்டி காவலாடி பாப்பா ஒன்றும் இல்லடி அடி.
வீட்டுல புள்ள என்ன சொன்னான் தெரியுமா? வீட்டுல புள்ள என்ன சொன்னா? வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டான். அடுத்தது தம்பி என்ன சொன்னா தெரியுமா? இத பாருங்க, என்னங்க நம்ம மருமகளுக்கு குழந்தை பிறக்க போகுது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. அதான் சொல்லி இருக்கிறான். தாடி கொடியை விட தொப்புள் கொடிக்கு தான் உறவு அதிகம்னு சொல்லியிருக்காரு. சரி போ, எல்லாரும் போயிட்டாங்க, போயிட்டு வா போ. பாரு, எல்லோருமே இப்படி சொல்லிட்டாங்களே. சொத்து பூரா வித்துட்டு சொத்து பூரா வித்துட்டேடா பாதி வெக்கம் கட்டி நிற்கிறீங்க. வெக்கமா இல்லை உனக்கு? காசுக்காக ஆசைப்பட்டு என்னை ஏமாத்தி இருந்தீங்களா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன்னை அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போய், வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போ. அப்பா, அம்மா, எனக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்குமா? அம்மா, அப்பா, எனக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். அப்பா, நான் உங்களை புரிஞ்சுக்கலையே. ஐயோ அப்பா, என்னை விட்டு போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, என்னை விட்டு போயிட்டீங்களே அப்பா. ஐயோ, இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களேப்பா. நான் தான் புரிஞ்சிக்காம இப்படி உங்களை இப்படி நடுத்தல விட்டேன். என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையா? வாழ்ந்து சலிச்ச என்ன விட்டுட்டு வாழ வேண்டிய என் மகன் போயிட்டானா? அதான் பிள்ளையா பிறந்தாப்பா, பிள்ளையா பிறந்தான். சிலருக்கு சில பாக்கியங்கள் ஒரு வார்த்தை ஒரு உயிரை கொள்ளும். மனித வாழ்க்கையில் இப்படியும் ஒன்று. அறிவும் பூங்கொடியும் மீண்டும் பிறந்து விட்டார்கள். அவர்களின் நண்பர்கள் பல ஆண்கள் பலர் சந்திக்கலாம். சுபம், நன்றி, வணக்கம்.
இந்த நாடகம் முடிந்து சிலருக்கு டான்ஸ் வேணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்காக இன்னொரு டான்ஸ் வருகிறது. சீக்கிரம்